ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அன்றைக்கி தேங்காய் உடச்சதே பார்த்தீங்கல்ல. இப்போ நல்லா காஞ்சிடுச்சு. அன்னைக்கு இல்லை, அந்த வீடியோவில் இந்த வீடியோவில் எல்லாமே கண்டினியூ வரும். நல்லா காஞ்சிடுச்சு தேங்காய். இங்கே பாருங்க, நல்லா காஞ்சிடுச்சு தேங்காய். அந்த மாதிரி காஞ்சிட்டா நாளைக்கு போய் ஆட்டிட்டு வரலாம். நாளைக்கு போய் மிஷினில் ஆட்டிடலாம். நல்லா காஞ்சிடுச்சு. நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் போட்டு அப்படியே சூட்லேயே எடுத்துன்னு போனால் சலன்னு நல்லா எண்ணெய் வரும். இப்போ இது எத்தனை நாள் காஞ்சினுக்குது? 3 நாளாங்க. 3 நாள் இல்லை, 2 நாள் தான் காஞ்சிது. உடச்சி போட்டுறது 2 நாள், இப்போ அரிஞ்சு போட்டு 2 நாள். 2 நாள் இப்படி அறுத்து போட்டு 2 நாள் காஞ்சிச்சு. நாளைக்கு ஒரு கொஞ்ச நேரம் காஞ்சா ஆட்டின் வரத்துக்கு சரியா போகும். இன்னும் காயணும், இன்னும் 2-3 நாள் காயணுமாக்கா? ஆமாம். எது இந்த தேங்காய் காயலன்றீங்களா? இதுவே காஞ்சி. ஏப்பா இது காயிலையா? எது இல்லை காஞ்சி. இது கடிச்சா இந்த மாதிரி கடிச்சா நல்லா இதாக வரும். இந்த மாதிரி புட்டா இந்த மாதிரி எண்ணெய் வரணும். எண்ணெய் வர தண்ணி இல்லை, எண்ணெய் இங்கே. அது வேற கத்தி கழுட்டு விட்டோன்னா என்னன்னு கேட்குறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே காயுது. நாளைக்கு இன்னும் ஒரு நாள் காயணும்னு நினைக்கிறேன். காய விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மிஷினுக்கு எல்லாம் இப்போ சாயந்தர டைம் ஆகிப்போச்சு. மழை வரதுனால எல்லாம் எடுத்து உள்ளே வைக்கிறாங்க. எல்லாம் மழையிலன்னா எல்லாம் இதாகிடும், வீணாக போயிடும். காலையிலே சாயந்தரம் இது வெயிலில் நல்லா காய வைக்கணும். காய வச்சு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எடுத்து வைக்கணும். காலையிலே எடுத்து வைக்கணும், சாயந்தரமாக எடுத்து வைக்கணும். நல்லா ட்ரையாக வர மாதிரி ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா காயணும். மாட்டு போட்டு வச்சுக்காதா? அப்படியே தான் கூப்பிட்டோம் பாசம். இப்போ பார்த்தீங்கன்னா அன்றைக்கி உடச்சி போட்ட தேங்காய் நல்லா காஞ்சிடுச்சு. இத்தனை நாளும் காய வச்சுங்க. இப்போ வந்து நல்லா காஞ்சிடுச்சு தேங்காய் வந்து. இப்போ எத்தனை மிஷின் போய் ஆட்டணும். இப்போ எவ்வளோ 2 வாரமும் காஞ்சினுக்கிட்டு. அது மாதிரி காஞ்சா மட்டும்தான் எண்ணெய் நல்லா வரும். நல்லா சுத்தமான எண்ணெய் நல்லா சல்லுன்னு வரும். நல்லா காஞ்சிடுச்சு தேங்காய். சரி, மிஷினுக்கு எடுத்துன்னு போகலாமா? போகலாம். எல்லாம் பையில் போடுங்க, போகலாம். இங்கே தேங்காய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே நல்லா காஞ்சிடுச்சு. இன்னும் கீழே கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துன்னு போனோம். நாங்கள் மிஷினில் எண்ணெய் ஆட்டுறதை பார்க்கலாம். இங்கே வீடியோ எடுக்க விட்றாங்களா என்னன்னு தெரில, பார்ப்போம். இது கலக்கொட்டை இந்த மாதிரி இதில் போட்டுக்கணும்னு சொல்லு. பாடு இன்னும் பாடுங்க. இது வெப்ப கொட்டிட்டா ஒரு கேனம் அளவு அது
தான் போட்டு போட்டு ஆட்ட முடியும். எத்தனை வருதோ அத்தனை போட்டு ஆட்டிக்கலாம். அது என்ன அந்த ஒரு அளவை கொட்டினாங்கல்ல, அதை தூக்கி இப்போ இதில் கொட்டி அது மாதிரி ஆட்டினா அது வந்து சல்லுன்னு எண்ணெய் வரும்.
ஏமா அந்த வடியை விட்டு சொல்லிட்டு இறக்கிது நான் பண்றேன். இது புண்ணாக்கு எடு அரிசி மேலதான் வரணும் கட்டு வரும். பத்து வருஷம் 2 லிட்டர் குடிக்கலாம். அது ஒரு 5 லிட்டர் அப்படி குடிக்காம ஒரு 5 லிட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வெட்டி அதை நோண்டி காய வச்ச வரைக்கும் பார்த்தீங்க. இப்போ வந்து அது அளவாக கொட்டி ஆட்டி எண்ணெய் வந்துச்சு. அந்த எண்ணெய் வந்து கேனில் ஊற்றிச்சுங்கிறங்க. அந்த தேங்காயோட சக்கை அது புண்ணாக்கு அது வந்து மாட்டுக்கு வந்து குளித்துக்கு போட்டுருக்கு. மாட்டுக்கு போட்டால் அது நல்லா சத்து கொஞ்சம். அந்த புண்ணாக்கு கொஞ்சம் நேரம் காலையில் ஊற வச்சிங்கன்னா அது கொஞ்சம் நேரம் ஊறணும். அது குளித்துக்கு போட்டால் நல்லது, மாட்டுக்கு காமிக்கலாம். அது இப்போ பார்த்தீங்கன்னா சுத்தமான எண்ணெய் ஆட்டின்னு வந்துட்டுங்க. அது பாருங்கள் பியூராக இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக வந்து இப்போ வந்து தெளிஞ்சிருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா அந்த இதெல்லாம் வந்து போயிடும். அந்த புண்ணாக்கு சக்கை இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே போயிடும். இப்போ ஆட்டின்னு வந்த எண்ணெய் இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க கடலக்கொட்டை போட்டிருந்தாங்க. கடலக்கொட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆட்டினதுனால கொஞ்சம் கலர் வந்து மஞ்சளாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது சமையலுக்கு வந்து யூஸ் ஆகும். இந்தாட்ட பார்த்திங்கன்னா இது பாருங்கள், இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்யூராக இருக்கும். இது வந்து நம்ம தலைக்கு வைக்கிறதுக்கு இந்த மாதிரிக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து யூஸ் ஆகும். இதுவும் அதுதான். அது இல்லாமல் இன்னொரு கேன் இருக்குது, அது அங்கே இருக்குது, அது எடுத்துன்னு வரணும். அவ்வளோ. வீடியோ ஃபுல்லாக பார்த்தது வரைக்கும் நன்றி. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்ததுக்கு நன்றி நண்பா.